வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்கல் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களிடையே புரிந்துணர்வை மேம்படுத்த நாட்டை கட்டியெழுப்புவது அவசியமானது. ஜனாதிபதி தெரிவிப்பு. அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் கலந்துரையாடல். සංශෝධනයක් එනවා කියලා නම් ඉතින් අපිට ආරංචියක් තියෙනවා. மருத்துவர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் அசௌகரியம். கேப்பாப்பிலவு மக்கள் தொடர்ச்சியாக 4வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுக்குடியிருப்பிலும் ஆர்ப்பாட்டம். மக்களிடையே புரிந்துணர்வை மேம்படுத்த நாட்டை கட்டியெழுப்புவது அவசியம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். சர்வமத அறநெறி பாடசாலையின் சொற்பொழிவு நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க வாரத்தை முன்னிட்டு இதன்போது முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டது. எந்த ஒரு விடயத்திலும் நாம் தோல்வியடைந்து விட்டோம் என்று எண்ணக்கூடாது. எந்த ஒரு விடயத்திலும் பின்னோக்கி செல்ல வேண்டும் என நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வெற்றியை நோக்கியே எமது இலக்கு இருக்க வேண்டும். தீர்மானங்களை மேற்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் பலமாக மாற வேண்டும். குறைபாடு உள்ள இடங்களையும் பலப்படுத்த வேண்டும். தோல்வி ஏற்பட்டால் வெற்றியடையவும் வேண்டும். பின்னடைவு இருந்தால் முன்னோக்கி செல்லவும் வேண்டும். தேசிய ஒற்றுமை நல்லிணக்க அமைச்சு அரசு தலைவரின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனூடாக அனைவருக்கும் சமமான உரிமை மற்றும் சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதை போன்று தேவையான அறிவை வழங்கவும் எதிர்பார்க்கிறோம். நமது பொறுப்புகளை நிறைவேற்றும் போது அறிவை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். நாட்டு மக்களிடையே புரிந்துணர்வை மேம்படுத்துவதே நாடொன்றை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான விடயமாகும். රටක් ගොඩනගන්න ඉතා අත්‍යවශ්‍ය දේ තමයි ඒ රටේ ජනතාව වැඩි දැනුවත්භාවයෙන් වර්ධනය කිරීම. අපේ රටේ ජීවත් වෙන සියලුම ජාතීන්ට இந்த நாட்டில் வாழும் அனைத்து இனத்தவர்களுக்கும் மதத்தவர்களுக்கும் அவர்களின் உரிமையை சரிநிகராக எமக்கு ஏன் வழங்க முடியாதுள்ளது? அரசியலில் பிரபல்யம் அடைவதற்காக குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இனபேதத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகள் உள்ளனர். பிரச்சனைகளை எதிர்கொண்ட இந்த மக்களுக்கு இவை இடம்பெறும் என்ற நம்பிக்கை தற்போது இல்லை. இந்த அரசாங்கத்தினால் முடியும். நாட்டின் பிரதான சட்டம் அரசியலமைப்பு என நான் தொடர்ந்து கூறி வருகின்றேன். அரசியலமைப்பின் ஊடாக இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ව්‍යවස්ථාවෙන් ඒ කටයුතු ටික අත්‍යවශ්‍ය ලෙස සිදු විය යුතුයි. இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண ஊழியர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பின் தொடர்ச்சியாக இன்று வவுனியாவில் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள வவுனியா புதிய பஸ் தரிப்பிடம் தங்களுக்கு வேண்டாம் என தெரிவித்தும் இதுவரை காலம் நகர் மத்தியில் காணப்பட்ட பழைய பஸ் தரிப்பிடத்தை கோரியும் அவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா டிப்போ முகாமையாளரை உடனடியாக மாற்றம் செய்யுமாறும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்தும் இந்த உண்ணாவிரதம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா பஸ் நிலையத்திற்கு முன்பாக வடமாகாண சபை போக்குவரத்து அமைச்சருக்கு தமது ஆட்சேபனை தெரிவிக்கும் வகையில் அவரின் கொடும்பாவி எரிக்கப்பட்டது. இது எங்களுடைய பஸ் ஸ்டாண்ட் கிடைக்கும் மற்றும் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவங்குவோம். இது மட்டுமல்ல, வடமாகாண முழுவதுமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டம் இலங்கை பூராவும் ஒத்துழைப்பு தர எங்களுடைய இலங்கை போக்குவரத்து ஊழியர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள். தனியார் சங்கத்தோடு நாங்கள் இணைஞ்சு ஒரு 15 நாளா நாங்கள் செயற்பட்டாங்க. இந்த 15 நாள் நாங்கள் பட்ட கஷ்டம், பட்ட துன்பம், பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சமில்லை அவர்களால். அதால் இனி ஏலாத முடிவெடுத்துத்தான் நாங்கள் எங்கட பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி இப்ப இந்த கடந்த 3 நாளா வடமாகாணம் முழுக்க இந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கம் தான் எங்களுக்கு சம்பளம் தந்து கொண்டிருக்குது, வடமாகாணம் இல்ல. அதால அவர் எங்களை விரட்டியோ எங்களை பயப்படுத்தியோ எங்களை பணிய வைக்கலாம் என்று மட்டும் கடைசி வரையும் வடமாகாண போக்குவரத்து அமைச்சரால் நினைக்கல. வவுனியா இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தும் மன்னார் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதுடன் வடமாகாண போக்குவரத்து அமைச்சரின் உருவப்படம் எரிக்கப்பட்டது. வவுனியாவில் தொடரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்திலும் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதுடன் யாழ் பஸ் தரிப்பிடத்திலும் வடமாகாண போக்குவரத்து அமைச்சரின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. ஒரு டிப்போலியோ அல்லது எந்த ஒரு தொழிலாளியோட கதைக்கவில்லை. ஆனால் எமது சம்பளத்தை வெட்டுறதுக்கு குறிக்கோளாக இருக்கிற அமைச்சர்
என்னென்று இந்த பிரச்சனையை தீர்க்க போறாங்க எங்களுக்கு விளங்க இல்லை. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தொடர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ரோட்டில் செல்லும் போது கண்ணாடிகளுக்கு கல் வீசுகிறார்கள், வேறி தாக்குகிறார்கள். இதுக்கான நடவடிக்கையை நீங்கள் தீர்மானத்தை தருமாறு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுள்ளோம். நீங்கள் வித்தியாசமான கோரிக்கையை வைக்கிறீர்கள், சம்பளத்தை வெட்ட போகின்றோம், இவர்கள் வித்தியாசமாக மீண்டும் நீடிக்கிறார்கள். அப்படியான தீர்வு எங்களுக்கு தேவையில்லை. நிரந்தரமா எங்களுக்கான பஸ் ஸ்டாண்ட் ஒன்றை தருமாறு தான் கேட்டுக்கொள்கின்றோம். நாடளாவிய ரீதியில் அரச வைத்திய அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவுக்கு வந்தது. எனினும் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்களை கலைப்பதற்கு போலீசார் நடந்து கொண்ட விதத்திற்கு எதிராக வைத்தியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளுக்கும் சிகிச்சை பெறுவதற்கு சென்றுள்ள நோயாளர்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். யாழ் மாவட்டத்தின் போதனா வைத்தியசாலையிலும் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் வைத்தியசாலை பணிகள் தொடர்ந்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் சிகிச்சைகளுக்கு வருகை தந்த நோயாளர்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய இக்கட்டு நிலையை எதிர்நோக்கினர். அவசர சிகிச்சை பிரிவு தவிர்ந்த ஏனைய பிரிவுகள் செயற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறந்துட்டு வேலை செய்யறவங்க லீவ் தர மாட்டாங்க. உடனே லீவ் எடுத்து வந்தா காசு பிரிக்கிற டாக்டர் ஆகலையா வீட்டு இல்லையா, நாளைக்கு வந்து பார்க்க சொல்லிடணும். கிண்ணியா வைத்தியசாலையில் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டதுடன் வெளிநோயாளர் பிரிவு பாதிப்பினை எதிர்நோக்கியிருந்தது. நுவரெலியா மாவட்டத்திலும் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்தனர். மாணவர்களை விடுவிக்குமாறு கோரி இன்று வீதிக்கு இறங்குவதாக கூறினர். நேற்றிரவு மாணவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அவ்வாறெனில் இன்று எவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள்? ஏனெனில் இதன் நோக்கம் மாணவர்களை விடுவிப்பது அல்ல. மாணவர்களை விடுவிக்கும் போர்வையில் அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட வேண்டிய தேவையே உள்ளது. மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வருவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். எமது அரசியல் பயணத்தில் இவ்வாறான நபர்களை நாம் அதிகமாக சந்தித்துள்ளோம். எனினும் அவ்வாறு சந்தித்த எவரையும் இதுவரையில் நான் மீண்டும் சந்திக்கவில்லை. எனினும் எனது பயணத்தை முன்னெடுக்கின்றேன். கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தொடர்ச்சியாக 4வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணுவத்தினரின் கோரிக்கைக்கு அமைவாக பொதுமக்களின் காணிகளுக்குரிய ஆவணங்களை தயார் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அவற்றினை பிளக்குடியிருப்பு விமானப்படை முகாமுக்கு பொறுப்பான கொமாண்டருக்கு கையளிக்க உள்ளதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ரூபாவதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். பொதுமக்களின் காணிகளுக்குரிய ஆவணங்களை கோரப்பட்டுள்ளதாகவும் காணிகளை விடுவிப்பதாக விமானப்படையினரால் இதுவரை எந்தவித உறுதிமொழியும் வழங்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிளக்குடியிருப்பு விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணியில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். மாவட்ட செயலகத்தில் காணப்படும் ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு பொதுமக்களுக்கான காணி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய பிளக் குடியிருப்பு பகுதியில் சுமார் 42 ஏக்கர் காணி பொதுமக்களுக்கு சொந்தமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை தமது காணிகளை விடுவிக்க கோரி கேப்பாப்பிளவு மக்கள் இரவு பகலாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது இலகுவாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்ற புதிய இடத்தில் ஒரு ஆட்களை எடுத்துரைக்கணும் என்னுடைய வேண்டுகோள். ஏன் இவ்வளவு தூரம் இழுத்தடிக்கிறது முடியவில்லை. நான் சொன்ன ஆர்டர்
அமுல்படுத்தாமல் பொய்யை சொல்லி இதை வெளிப்படுத்தார் என்ற உண்மை ஜனாதிபதிக்கு தெரியுமோ தெரியாது இதுவரையில். நான் ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு மகிழ்ச்சி அனுப்புவேன். அவ்வாறாயினும் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பிளக் குடியிருப்பு பகுதி மக்கள் 4வது நாளாக இன்றும் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களுக்கு சொந்தமான காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்திய இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பிள்ளையில இத்தனை நாளா பணியில வச்சுக்கொண்டு இருந்து ஒரு அரசாங்கம் எங்களை என்னன்னு கேட்காத அளவுல ஒரு அனாதையாக இருக்கிறோம். என்னதுக்காண்டி எங்கட காணிய விடலாம் தானே, அரசாங்கம் ஒளிஞ்சிட்டுதான். மக்களுக்காண்டி இருக்கிற அரசாங்கம் எங்க போச்சுது? இலங்கையில வாழ்ற தமிழ் மக்கள் சுதந்திரமாக இல்லை. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச மக்கள் இன்று காலை முதல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் அலுவலகத்திற்கு முன்பாகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கேப்பாப்பிளவு மக்களின் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் புதுக்குடியிருப்பு மத்திய பகுதியில் அமைந்துள்ள ராணுவத்தின் வசமுள்ள தமது வீடுகளையும் காணிகளையும் விடுவிக்க கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இறுதி மூச்சு மட்டும் எங்களுக்கு அகதியோ, நாங்க கடைசி மட்டும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் எங்கட வீடு வாசல் எல்லாம் விடுமலாக்கும் எழும்ப போறது இல்லை. இதுல எங்கட உயிர் போனாலும் இதுல நிறுத்த போறோம். இதுல இருந்து எங்கட உயிரை விட போறோம். நான் கடைசி மட்டும் நான் இவ்விடத்தை விட்டு விலக போறதில்லை. என்ற இடம் விட்டா தான் நான் விலகிறது. ஏன் நாங்க அப்படி அரசாங்கத்துக்கு இங்க இடமே இல்லையோ? இப்படி இந்த பெரிய தேசத்துல இந்த பெரிய வன்னியில ஏன் அரசாங்கத்துக்கு சொத்து காணி ஒதுக்க முடியாது? ஏன் அவை அங்க ஒதுங்கி கொள்ள கூடாது? நாங்க ஏன் இப்படி நாங்க இப்ப ஒரு 3 பிறப்பு காணி வேண்டி அது ஒரு கொட்டில் போட்டுக்கொண்டு ஒரு பாலடைஞ்சி ஒரு காட்டுல தண்ணியும் துன்பம். நாங்க ஏன் இப்படி துன்பம்? அவையும் ஏன் மீண்டும் இந்த அரசாங்கம் உங்களை அப்செட் ஆகுது? லூசாகி விசராகி பிசரியாகி பைத்தியமாகி எங்க புள்ள எங்க புள்ளிய என்னோட வச்சிருக்க இந்த புள்ள அனாதி அமளினால தனிச்சு ஒரு பேனோ படிப்பறிவில்லை. என் புள்ள படிப்பு என் கல்விய 2 புள்ளரும் கல்விய புத்தச்சனடா புத்தச்சன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் குறித்து இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ශේෂ්ඨාධිකරණයේ හිටපු විනිශ්චයකාරයෙක් හැසිරෙන්නේ කොහොමද කියන එක තමයි අපිට තියෙන ප්‍රශ්නේ. ඉතින් වික්නේශ්වරන් මැතිතුමා මේ වගේ ප්‍රකාශ ගණනාවක් පහුගිය කාලේ නිකුත් කෙරුවා. ඒ නිකුත් කරන්නේ අපි දන්නවා එතුමාගේ පිටිපස්සෙන් ඉන්න NGO කාරයින්ගේ සල්ලි වලට යට වෙලා තමයි එතුමා මේ කාරණේ කියන්නේ. සාමාන්‍ය දෙමළ ජනතාවගේ මතය නෙවෙයිනේ අතවතේ වශයෙන් මේ කතා කරන්නේ. අපි සූදානම් නැහැ මේ රටේ ස්වෛරීභාවය පාවලා දෙන්න සහ රටේ ඒකීයභාවය පාවලා දෙන්න. රටේ නීතියට අනුව රට ඇතුලේ ඉන්න විනිශ්චයකාරවරුන්ගේ ප්‍රශ්න විසඳ ගන්න බලනවා මිසක විදේශ රටවල් වලින් ගෙනල්ලා මේ රටේ විනිශ්චයකාරුන්ට ඉඳ ගන්න අපිට ඉඩක් දෙන්න විදියක් නැහැ. මහමැතිවරයෙක්ගේ විකාර ප්‍රශ්න වලට උත්තර දෙන්න අපි සූදානම් නැහැ. මොකද හේතුව ඔහු තවදුරටත් මේ ප්‍රකාශ කිරීම තුළ වෙන්නේ අපිට දෙමළ ජනතාවත් එක්ක තියෙන සංහිඳියාව නැත්නම් අපි ඔවුන් එක්ක සාමකාමීව කරන්න හදන දේශපාලන ගනුදෙනුවට බලපෑමක් එල්ල කරනවා. මේක දෙමළ අන්තවාදය මේ සිංහල අන්තවාදය පෝෂණය කිරීම සඳහා වන ක්‍රියාදාමයක්. සිංහල අන්තවාදයට උඩගෙඩි දෙන එක සහ උන්ට කිරිපෝන එක තමයි මේ කරන්නේ. ඒ නිසා මේ රටේ සමස්ත ජනතාව වෙනුවෙන් මම කියන්න කැමති කරුණා කළා මේ සුනකයා බැඳලා දාන එක තමයි කරන්න තියෙන්නේ. එච්චරයි අපිට කියන්න තියෙන්නේ. මේ සම්පූර්ණ වැරදිනේ මෙහෙම කතා කරන්න ගත්තම. මේ අපි අතර තියෙන එකමුතුකමනේ මේ බිඳින්නේ. දෙමළ සිංහල එකමුතුකම තමයි මේ බිඳින්නේ මේ මිනිස්සු. ඒගොල්ලෝ කරන ප්‍රකාශ තුලින් රටට ඇති වෙන හානිය ඒගොල්ලෝ කල්පනා කරන්නේ නැහැ. විග්නේෂ්වරුන්ලට ගහන්න ඕන ඔක්කොටම කලින්. උතුරේ ඉන්න ජනතාව. මොකද මේ රටේ සිංහල දෙමළ සමගිය විනාශ කරන්න හදන භූතෙක් වගේ වැඩ කරන මිනිස්සෙක් වහවට පත් වෙලා තින්නේ උදේ. இதேவேளை வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை கட்டட திறப்பு விழாவில் உரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் கருத்துக்கு இவ்வாறு பதிலளித்தார். දයාශ්‍රී ජයසේකර මහත්තයා මාව පන්නන්න ඕන මෙහෙන් ගහලා එලවන්න ඕන කියලාත් කියලා තියෙනවා. එයා හරිම මිත්‍රයෙක් මට හොඳට දන්න එක්කෙනෙක්. අපි කියන්නේ ඇත්තමයි. කියන්නේ ඇත්ත මං වුණාටත් වෙන කවුරු හරි කිව්වටත් ඇත්ත ඇත්තමයි. මොකද්ද මේ ඇත්ත? අපේ ප්‍රශ්නවල් විසඳීමක් ඒකට සොයාගන්න නැතුව එක එක රැස්වීම දාලා මේ ක්‍රීඩා මේවා දාගෙන නැත්නම් එකතු වෙලා කෑම කණ්ඩායි අපි ඔක්කොම ලාංකිකයෝ කියලා කියාගෙන ගියාට ඒක හරියන්නේ නැහැ. දෙමළ මිනිසුන්ගේ ප්‍රශ්නවල් දැනගෙන ඒ ප්‍රශ්නවලට විසඳීමක් සොයා ගන්න ඕනේ. ඒ සොයාගත්තට පස්සේ ඕන දෙයක් කරමු. අපි එක්කව වෙලා ඕන දෙයක් කරන්න පුළුවන්. හැමතිස්සෙම අපි කියාගෙන යන්නේ මොකද්ද? ඔය ෆෙඩරල් ක්‍රමය කියන්නේ එක රට බෙදනවා කියලා. ලෝක පුරාම ඔක්කොමලා කියනවා ෆෙඩරල් ක්‍රමය රට එකතු කිරීමට හොඳ ක්‍රමයක් කියලා.
නමුත් අපේ දකුණේ ඉන්න පොලිටිෂියන්ස් විතරක් කියන්නේ ඒක රට බෙදනවා කියලා. ඉතින් ඕවා දැනගන්න ඕන. මොකද්ද මේ ප්‍රශ්න? මොකටද අපි මේ එක එකක් කියන්නේ කියලා ඒක දැනගන්න ඕන. දාසිරි මහත්තයා මේ මාව පන්නන්න ඕන කියලා මම මේ මොකද්ද කිව්වේ? යුද්ධයේ චෝදනා ගැන මේ ආණ්ඩුව විමසීමක් තියන්න නැත්නම් අපි හරි ඒවා මිනිස්සුන්ව ගෙන්නගෙන ඒගොල්ලන්ගෙන් අහලා මොකද්ද උනේ කියලා ඇහුවතින් මොකද්ද කියලා මම ඇහුවා. ඉතින් ඒකට එයා කියනවා ಜಾති ભેදය මම ඇති කරනවා කියලා ඒ නිසා පන්නන්න ඕනේ කියලා. යුද්ධයේ වෙච්ච දේවල් ගැන කවදාද අපි දැනගන්න පුළුවන් වෙන්නේ. ඒකයි මම ඒවා කියලා තියෙන්නේ. මම නැත්තම් තවත් කෙනෙක් අහනවා ඕක. මේ ප්‍රශ්න වලට විසඳීම සොයාගන්න අපි දැනගන්න ඕන මොකද්ද අපේ ප්‍රශ්නවල් කියලා. ඉතින් ඒක දැනගන්න නැතුව එක එකක් අපි කිව්වට වැඩක් නැහැ. வவுனியா நகர சபையின் பொது பூங்கா வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்கா 90 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய முதலமைச்சர் அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கல்லால் எறிகின்ற மாதிரி நேற்றைய தினம் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் மக்களிடம் ஆணை கேட்ட விடயங்களைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். தயாசிரி அமைச்சர் அவர்கள் ஒரு கால் யுவங்கிலே ஒரு கால் எஸ்எல்எப்பியிலே ஒரு கொள்கை இல்லாமல் கட்சி விட்டு கட்சி மாறுகின்றவர்கள். நாங்கள் ஒரு லட்சியத்துக்காக கொள்கைக்காக நீண்ட காலமாக எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்களையோ அல்லது எங்களுடைய முதலமைச்சரை நோக்கியோ கேள்வி கேட்பதற்கு எந்த விதமான அருகதையும் அற்றவர்கள். எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் இந்த கால நீடிப்பை செய்வதற்கோ அல்லது ஐநாவோடு இணக்கம் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு கடுமையான அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. எமது மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான அபிவிருத்தியை தூர நோக்கோடு நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இடப்பிரச்சனையால் கடைசியாக 2 ஏக்கர்கள், அதாவது மதகு வைத்த குளம் 5 ஏக்கர் அதற்கு அந்த அங்கே இருக்கின்றது. அதில் நாங்கள் பொருளாதார மத்திய நிலையம் அமைப்போம் என்று கடைசியாக அதற்கு 2 ஏக்கர் ஒதுக்கப்பட்டு அதில் வேலைகளும் ஆரம்பிக்க போகின்ற நிலைக்கு இருக்கின்றது. 2 ஏக்கர் நமக்கு போதுமா? போதாது. அந்த அடிப்படையில் தான் சொல்கின்றோம், நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த மீதி இடத்தை எடுக்க வேண்டும். அல்லது என்றால் மக்கள், கூடுதலான மக்கள் இதை விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும். ஆனால் அங்கு இங்கு அது நடக்கின்றதில்லை. அதாவது மக்கள் பிரதிநிதியால் நாங்களே மதகு வைத்த குளம் இடம் விஷயமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று தான் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐநா தீர்மானம் என்பது நடைமுறைக்கு வராத இந்த இலங்கை அரசாங்கம் நாள் கேட்கின்ற விடயங்களிலே நாங்கள் ஒத்துப்போக முடியாது. அந்த வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய செயல்பாட்டை செய்ய வேண்டும். 9 மில்லியன் நிதி நகர சபையின் பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்டு பின்னர் அது வேறு ஒரு இடத்துக்கு மாற்றப்பட இருந்த வேளையிலே முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் இந்த காசை இதை விட்டு எடுக்க வேண்டாம் என்ற ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார். இரண்டா இங்க பராமரிப்பு மிக கடினமான விடயம். குறிப்பிட்ட 2-3 பேர் தான் இந்த பெரிய பூங்காவை பார்க்கின்றார்கள். ஆகவே அது சாத்தியப்படாத விடயம். தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இந்த இடத்திலே இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு 51 சக்தி பீடங்களில் ஒன்றான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு இன்று எண்ணெய் காப்பு நிகழ்வு இடம்பெற்றது. ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோயிலில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விசேட பூஜைகளை அடுத்து எண்ணெய்க்காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. எண்ணெய்க்காப்பு சாத்தும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் ரசம்பந்தன் கலந்து கொண்டிருந்தார். இன்றிலிருந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி வரை எண்ணெய் காப்பு சாத்துவதற்கான சந்தர்ப்பம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை முதல் பக்த அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்துவதற்காக வரிசையில் காத்திருந்தனர். அதனையடுத்து மாலை வேளையில் வேத பாராயணம், தேவார பாராயணம், நாதாஞ்சலி, யாகசால பிரவேசம், யாக பூஜைகள், பஞ்சகுண்டங்கள் ஆராதனை, தீபாராதனை என்பன இடம்பெற்றன. இலங்கையின் முதலாவது சிற்பக்கலை கோயிலான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான புனராவர்த்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் தற்போது அதிகளவில் பேசப்படுகின்றது.
அமைச்சரவை மாற்றம் ஒன்று இடம்பெறும். உரிய நேரத்தில் இடம்பெறும். ஜனாதிபதி தீர்மானிக்கும் போது அமைச்சரவை மாற்றம் ஒன்று இடம்பெறும். සුමනදාසකින් නම් ඇහුවට වැඩක් නැහැ. ඉතින් හොඳ කෙනෙක් අර කවුද අර ජෝති මුනිද විජිත මුනිද හොයාගෙන තමයි අහගන්න වෙන්නේ. එයා හැබැයි කල් දානෝනේ මරණෙත් කල් දාන්න පුළුවන් එක්කෙනෙක් නේ. දක්ෂයෙක් ඉන්නවනේ. සංශෝධනයක් මෑතක දෙන්න හේතුව මොකක්ද? ஏதேனும் மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற கருத்து ஒன்று நாட்டில் உள்ளது. நமது கட்சிக்குள் அது தொடர்பில் கலந்துரையாடப்படுகிறது. எனினும் இறுதி தீர்மானத்தை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் கலந்துரையாடி மேற்கொள்வார்கள். நாட்டிற்கு சிறந்ததை செய்வார்கள். සංශෝධනයක් එනවයි කියලා නම් ඉතින් අපිට ආරංචියක් තියෙනවා. அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் எமக்கு தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. எனினும் இது சிறந்த சந்தர்ப்பம் எனவும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார்கள் என நான் நம்புகின்றேன். பிரச்சனை இல்லை. அக்கரப்பத்தனை டொரிங்டன் தோட்ட கல்மதுரை பிரிவு மக்கள் அபாயத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். கல்மதுரை பிரிவு 6ஆம் இலக்கு குடியிருப்பு 1926ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 22 குடும்பங்களைச் சேர்ந்த 95 பேர் வசித்து வரும் இந்த குடியிருப்பு தொகுதி இதுவரையில் புனரமைக்கப்படாதுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அண்மையில் பெய்த மழையினால் குடியிருப்புகள் தாளிறங்கியுள்ளன. அத்துடன் சில வீடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் பாரிய அச்சத்திற்கு மத்தியிலேயே தாம் வாழ்ந்து வருவதாக கல்மதுரை பிரிவு 6ஆம் இலக்க குடியிருப்பு மக்கள் குறிப்பிடுகின்றனர். மின்சார சபையின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். இலங்கை ஒன்றிணைந்த தொழிற்சங்க அமைப்பு, மின்சார ஊழியர் சங்கம் மற்றும் தேசிய ஊழியர் சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் மின்சார சபை முன்றலில் இன்று முற்பகல் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எதிர்ப்பு நடவடிக்கையினால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. மட்டக்களப்பு ஏறாவூர் மாஞ்சோலை மணிமண்டப திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு ஏறாவூர் ஸ்ரீ கணேச காளியம்பாள் அறங்காவலர் சபை தலைவர் திரு பொன் கஜேந்திரகுமார் தலைமையில் இடம்பெற்றது. காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் எத்தனையோ தாய்மார், எத்தனையோ மனைவிமார் தங்கள் பிள்ளைகளை கணவனை கொண்டு ராணுவ முகாம்களிலே போலீஸ் நிலையங்களை ஒப்படைத்தார்கள். அவர்கள் எங்கே? நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்கிறார், காணாமல் போனவர்கள் பல வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் என்று. அவர் அதை திருத்த வேண்டும். அவர் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நல்லாட்சியை ஏற்படுத்தியவர்கள் மக்கள், இந்த நல்லாட்சியின் முக்கிய கதாபாத்திரங்கள் மக்கள். அவருடைய அந்த வார்த்தை இந்த நல்லாட்சி மீது எங்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை, அவநம்பிக்கை உண்டு பண்ணுகிறது. வடக்கே நடந்த அந்த நில அறவழி போராட்டங்களை நாங்கள் கிழக்கே நடத்த இருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட எங்கள் மக்களுக்கான நியாயமான நீதியான தீர்வை இந்த நல்லாட்சி அரசு தர வேண்டும். இப்போது இருக்கின்ற சர்வதேச ஆதரவு மற்றும் எங்களுடைய அரசியல் பலம் என்பவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இப்போது பேச்சுவார்த்தைகளை நடாத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே 2வது படிநிலை என்று சொல்லப்படுகின்ற மாகாண சபையில் இருந்து நாங்கள் ஒரு 7வது 6வது படியையாவது எட்டி செல்வதற்கு நாங்கள் முனைய வேண்டும். அதற்குரிய செயல்பாட்டில் தான் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய பேச்சுவார்த்தையை நகர்த்திக் கொண்டிருக்கின்றது. கடந்த கால படிப்பினைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு நிகழ்காலத்தில் ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த ஒற்றுமையினை சிதைப்பதற்கு எந்த வடிவத்தில் முயன்றாலும் அது எங்களுக்கு பலவீனமாகத்தான் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே ஒரு சமஷ்டியை ஒத்த ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். கல்கிசை புனித பரிதோமா கல்லூரியின் 166வது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது.
பரிதோமாவின் கல்லூரி 1851 ஆண்டு மோதரையில் ஸ்தாபிக்கப்பட்டதுடன் 1918 ஆண்டு கல்கிஸ்ஸ பகுதிக்கு மாற்றப்பட்டது. பரிதோமாவின் கல்லூரி நூற்றாண்டில் காலடி பதிப்பதை முன்னிட்டு 100 இயர்ஸ் அட் மவுண்ட் எனும் துணிப்பொருள் இடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கல்லூரியின் லட்சணை, இணையதளம், கையடக்க தொலைபேசி ஆப் ஆகியன கொழும்பு பேராயர் திலோராஜ் கனகசபை ஆண்டகையின் தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. புகழ்பெற்ற கட்டட வடிவமைப்பாளரான ஆஸ்லி டி வாலிஸினால் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் கொழும்பு பேராயரினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாடசாலையில் கல்வி பயின்ற மாணவர்களை உயர் பதவிகளில் பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று நமது கல்லூரியின் ஆண்டு விழா. 1851 ஆண்டு மோதரையில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியாக இன்று ஆண்டு விழாவினை கொண்டாடுகிறோம். 166 வருடங்களுக்கு முன்னர் ஜேம்ஸ் டெப்மனினால் திறந்து வைக்கப்பட்டது. பழைய மாணவர்கள் மற்றும் கல்லூரி நலன் விரும்பிகளின் நிதியிலிருந்து லண்டன் உயர்தர பிரிவினை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். மாணவர்களுக்கு சிறந்த சூழல் வசதியுடன் கூடிய கல்வியை வழங்கும் நோக்கில் நாங்கள் இதனை முன்னெடுக்க உள்ளோம். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஊக்குவிப்பு செயல் திட்டத்தின் வடமாகாணத்துக்கான செயல் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. சிறந்த வீர வீராங்கனைகளின் ஆற்றல்களை கௌரவிப்பதற்காக இலத்திரனியல் ஊடகம் ஒன்று ஏற்பாடு செய்த முதலாவது விருது வழங்கல் விழாவாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா காணப்படுகின்றது. இதன்படி இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த விருது வழங்கல் விழா யாழ்ப்பாணம் வேம்படி மத்திய மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த செயற்திட்டத்தில் வடமாகாணத்தின் நட்சத்திர வீராங்கனையாக அனிதா ஜெகதீஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டார். இப்படியான ஒரு அவார்டிங் செரிமனியில் எனக்கு அவார்ட் வின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி நான் நினைக்கவே இல்லை எனக்கு இப்படி நிறைய பேர் ஆதரவு வழங்குவாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.